48,000 கோடி ரூபாய் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்ககிட்ட பற்றாக்குறை அப்படின்னு வருது. பற்றாக்குறை பட்ஜெட் நீங்கள் என்னைக்கு போட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து நிதி நிர்வாகம் சீர்கெட்டது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். பாதிக்கு பாதி தான் எங்களுக்கு வருது, அதுக்கப்புறம் வரமாட்டேங்குது அப்படின்னாரு. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா சார், நீங்களாம் ஒரு லட்சம் கோடி ரூபா கடன் வாங்க அவசியமே கிடையாது. 1,06,000 கோடி ரூபா இந்த ட்ரிப்பு கடன் வாங்கியிருக்காங்க. அவ்வளோ கடன் வாங்குறதுக்கு அவசியமே கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்படி நீங்கள் லாஸில் இருக்கிறீங்க அப்படின்னு தெரியல. ஒவ்வொரு வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ் தான் காமிச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன ஆகிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபா உங்களுக்கு வந்து கணக்கு வருது. 45,000 கோடி ரூபா கணக்கே வரலை. இதில் இன்னொரு அல்பத்தனமான விஷயம் சொல்கிறேன். 1.5 மணி நேரம் பட்ஜெட்டுன்னு சொன்னேன்னா 20லேருந்து 25 நிமிஷம் முதல்வருடைய புகழாரம் என்னத்துக்குன்னு கேட்குறேன். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. இதில் சொல்லப்பட்ட பல அறிவிப்புகள் தண்டம், வேஸ்ட்டு, ஜஸ்ட் வேஸ்ட் பேப்பர், குப்பை கூடைக்கு தான் போகுது. மத்திய அரசு கூட எங்களுடைய வேலை பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறதா இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது அப்படியே இவங்க பண்ணினாலும் கூட மத்திய அரசு தான் இதுக்கு வேண்டிய பெருமையை சேர்த்து கொள்ளுமே தவிர மாநில அரசு சேர்த்து கொள்ளாது. இது இன்னொரு ஸ்டிக்கர் ஒட்டுற சமாச்சாரம் தான். தமிழகத்தில் 2 நாளுக்கு முன்னதாக பட்ஜெட்ன்றது அறிவிக்கப்பட்டிருந்துச்சு சார். அதில் பல்வேறு திட்டங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. பல திட்டங்கள் வந்துட்டு வருடந்தோறும் அவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் வந்து இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே தமிழகத்தில் கடன்ன்றது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த மாதிரியான பட்ஜெட் திட்டங்கள்லாம் எப்படி வந்துட்டு செயல்படுத்துவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இது பட்ஜெட்டா? இது பட்ஜெட்டே கிடையாது. இது வந்து தேர்தல் அறிக்கை, 2026 தேர்தலுக்கான டிஎம்கேனுடைய தேர்தல் அறிக்கை. சாரி, நான் அப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க வந்து அந்த ரூபாயினுடைய குறியீடை மட்டும் மாற்ற முடியும், ரூன்னு போட முடியும். அப்போ நான் இதை சொல்ல முடியாதா? அதுக்காக நான் அதை சொல்கிறேன். பட் உண்மையிலேயே இது வந்து தேர்தல் அறிக்கை மாதிரி தான் இருக்கே தவிர பட்ஜெட் மாதிரியே இல்லை சார். ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் என்ன சார் எதிர்பார்ப்பீங்க? கடன் வாங்கி சாப்பிட்றது ஒரு பட்ஜெட்டா சார்? ஏன்னா சோறு திங்கிறதுக்கு கூட நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு சொன்னால் இதை விட கேவலமாக உங்களுக்கு வேறு என்ன சார் இருக்க முடியும்? யாரும் உங்களுக்கு சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்ட தெரியுமா? எனக்கு 10,000 ரூபா மாத சம்பளம், 9,500 ரூபா தான் நான் செலவு பண்ணுவேன். அப்படி தான் இருக்கணும் பட்ஜெட்டு. ஒரு குடும்ப தலைவி எப்படி குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் மாநில அரசு மாநில பட்ஜெட்டு மாநில நிதி நிர்வாகத்தை செய்ய வேண்டும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கு கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. 4,17,000 கோடி ரூபா தான் இவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது கடன் இருந்தது. இவங்க ஆட்சியை விடும்போது கிட்டத்தட்ட 9,5 லட்சம் கடன் ஆகிடும். 9,5 லட்சம் கோடி ரூபாய் கடன் ஆகிடும். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 1 லட்சம் கோடி நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் என்ன பேசுகிறீங்க, கடனை திருப்பி கொடுத்துட்டோம். எப்படி நீங்கள் திருப்பி கொடுத்தீங்க? கடன் மேலே, அதாவது வாங்கின கடன் மேலே வட்டியே 60,000 கோடி ரூபா. அதுக்கப்புறமா கடனை, அதாவது பழைய கடனை திருப்பி கொடுத்துத்தானே ஆகணும். ரிசர்வ் பேங்க் சும்மா விட்டுற மாட்டான்ல. அது ஒரு 50,000 கோடி ரூபா, 1,10,000 கோடி ரூபா நீங்கள் கடனை திருப்பி கொடுக்குறீங்க. ஆனால் வருஷம் நீங்கள் 1 லட்சம் ரூபா அடிஷ்னலாக வாங்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் நீங்கள் இது பாருங்க, இவங்க எப்படி அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். மற்ற திட்டங்கள்லேருந்து அந்த திட்டங்களுக்கு கரெக்டாக பணம் போய் சேருதா அப்படிங்கிறத யாருமே பார்க்குறது கிடையாது. நிறைய திட்டங்கள் அதை அறிவிச்சிட வேண்டியது, மக்கள் திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்தையும் அறிவிச்சிட வேண்டியது. ஆனால் அந்த திட்டங்கள்லாம் அங்கே போய் கரெக்டாக சேர்றதா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. கடன் தான் மிகப்பெரிய நம்ம இதில் ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்குது. வருவாய் ஆதாரங்களை நீங்கள் வந்து பலப்படுத்தினீங்களா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியல. பொருளாதார வளர்ச்சி இருக்குது, 8% பொருளாதார வளர்ச்சி, கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ், அதாவது நிலையான பணவீக்கம் இல்லாமல், பணவீக்கத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளனா 8%. 8%ங்கிறது சாதாரணமாக ஒரு இதுதான். ஆனால் இந்த 8% பொருளாதாரம் உங்களுக்கு வந்து 1 ட்ரில்லியன், அதாவது 1 ட்ரில்லியன் இக்கானமின்னு 2030 சொல்கிறீங்க இல்லையா, அது பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது, வருவாய் செலவினம், அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். வருவாயை விட செலவினம் அதிகமாக இருந்துச்சு, இப்போ ஒரு 48,000 கோடி ரூபா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா உங்கள்கிட்ட பற்றாக்குறை அப்படின்னு வருது. பற்றாக்குறை பட்ஜெட் நீங்கள் என்றைக்கு போட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து நிதி நிர்வாகம் சீர்கெட்டது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். பற்றாக்குறை இல்லாமல் உபரி பட்ஜெட் போட்டது யார் தெரியுமா? தமிழ்நாட்டில் 1989. அது யார் தெரியுமா? சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி. கருணாநிதி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது மட்டும்தான் அந்த உபரி பட்ஜெட் போட்டார். 1,700 சில்லற கோடி ரூபாய்க்கு உபரி பட்ஜெட் போட்டார்.
அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும், அதாவது அங்கே ஒரு 11 வருஷம், இங்கே ஒரு 25 வருஷம், 36 வருஷம் தமிழ்நாட்டில் நிதி நிர்வாகம் சீர்கெட்டு போயிருக்கு. எஸ்பெஷலி இவங்க வந்த பிறகு இன்னும் பயங்கரமாகவே சீர்கெட்டு போயிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், மக்கள் திட்டங்கள் கரெக்டாக அங்கே போய் சேர மாட்டேங்கிறது. நீங்கள் 3,25,00,000 பட்ஜெட்டு, 1,00,00,000 ரூபாய், 1,00,00,000 கோடி ரூபா உங்களுக்கு இது கிட்டத்தட்ட 4,15,00,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் 50% உங்களுக்கு இதுக்கு போய்டுறதுன்னு வச்சுக்கோங்க. கடன் மேல் வட்டி, கடனை திருப்பி கொடுக்கறது, ப்ளஸ் சம்பளம் ப்ளஸ் ஓய்வூதியம், இதுக்கு எல்லாமே 50% போயிடுது. பாக்கி 50%ல் நியர் அபவுட் 40%, அதாவது 1,30,000 கோடி ரூபா உங்களுக்கு இதுக்கு போய்டுறது. இது மக்கள் நல திட்டங்களுக்கு போய்ட்டுருது. மக்கள் நல திட்டங்கள் ப்ளஸ் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் சேர்த்து 2,00,000 கோடி ரூபா நம்ம வச்சுக்கிறோம். அந்த 2,00,000 கோடி ரூபாவில் 10%க்கு மேலே ஊழல். 10%னா உங்களுக்கு வந்து 20,000 கோடி ரூபாய்ச்சு. 20,000 கோடி ரூபாய் சாதாரணமாகவே ஊழலில் பணம், மக்கள் வரி பணம் சூறையாடப்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு. சில பேர் 20% சொல்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 40,000 கோடி ரூபாய் ஆச்சு. இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் குஜராத் பற்றி பேசினா, குஜராத்தில் பேரை சொன்னாலே உங்களுக்கெல்லாம் எரியும். உத்தரப்பிரதேசம் பேரை சொன்னாலும் உங்களுக்கு எரியும். ஏன்னா குஜராத்லேருந்து வந்தவங்க 2 பேரும் மேலே உட்காந்துருக்குறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் இப்போ தான் மகா கும்ப பிரமாதமாக நடத்தி 66 கோடி பேருக்கு அங்கே குளிக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்தாரு. அதனால் உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆனால் அந்த 2 மாநிலங்களும் இன்றைக்கி நிதி நிர்வாகத்தில் பெஸ்ட்டு நிர்வாகமாக நான் பார்க்குறேன். உத்தராகண்ட், அவங்களாம் உங்களை மாதிரி கடனே வாங்கலையே. உங்களை விட 3 மடங்கு பெரிய மக்கள் தொகை உள்ள ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உங்களை விட சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு, உங்களை விட கல்வித்துறை நல்லா இருக்குது, உங்களை மாதிரி கடன் வாங்காமல் அவங்க வந்து செலவு பண்ண முடியறது. அப்போது ஏன் உங்களால் செலவு பண்ண முடியல? குஜராத்தில் லிக்கர் பிஸ்னஸ் கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் வர அந்த இது மட்டும்தான், எக்ஸைஸ் மட்டும்தான். அதுவும் எக்ஸைஸ் அதுக்கு போய்டும். விஐடி மட்டும்தான் அவங்களுக்கு போகிறது. அல்பம், ரொம்ப கம்மி, 200 கோடிக்கு ரூபாய்க்கு கீழே தான் உங்களுக்கு வந்து சாராய வருமானம் வருது. உங்களுக்கு எவ்வளோ வருது? 50,000 கோடி ரூபா வருது. 50,000 கோடி ரூபா நான் சொல்கிறேன். ஆனால் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னார்? பாதிக்கு பாதி தான் எங்களுக்கு வருது, அதுக்கப்புறம் வரமாட்டேங்குது அப்படின்னாரு. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா சார்? நீங்கள்லாம் ஒரு லட்சம் கோடி ரூபா கடன் வாங்க அவசியமே கிடையாது. 1,06,000 கோடி ரூபா இந்த ட்ரிப்பு கடன் வாங்கியிருக்காங்க. அவ்வளோ கடன் வாங்கிறதுக்கு அவசியமே கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், எங்கெங்கெல்லாம் வரி வருவாய் ஏய்க்கப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் வரி வருவாய் அரசுக்கு வரவில்லையோ அதெல்லாம் பண்ணணும். ஆனால் நாங்கள் அதை பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா, டாஸ்மாகில் பில்லிங் சிஸ்டம் கொண்டு வராத காரணமே அதுதானே. அதே மாதிரி இந்த சாராய ஆலைகளெல்லாம் நடத்திட்டு இருக்கிறது இன்றைக்கி வந்து பாலிட்டிஷியன்ஸ் வந்து பினாமி பேரில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க 50%க்கு மேலே சாராயத்தை அன்அக்கௌண்டடாக தான் கொண்டு வராங்க. அப்படின்னா அதில் மட்டுமே உங்களுக்கு வந்து 15,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். 15,000 கோடி ரூபாய் கலால் வரி இழப்பு மத்திய அரசுக்கு, 5,000 கோடி ரூபாய் வரி இழப்பு மாநில அரசுக்கு. அதுக்கப்புறமா சேல்ஸ் எல்லாம் விட்டுடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த இதை போய் பார்த்தா தெரியும், டாஸ்மாக்னுடைய அந்த இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்படி நீங்கள் லாஸில் இருக்கிறீங்க அப்படின்னு தெரியல. ஒவ்வொரு வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ் தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன ஆகிட்டு கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபா உங்களுக்கு வந்து கணக்கு வருது. 45,000 கோடி ரூபா கணக்கே வரலை. அதில் 5,000 கோடி ரூபா உங்களுக்கு வந்து விஐடி, அதாவது மதிப்பு கூட்டுதல் வரி மாநிலத்துக்கு வரலை, மக்களுக்கு வர வேண்டிய பணம் வரலை. அதர் தேன் தட்டு நான் அந்த 45,000 கோடி ரூபா ப்ராசீட்ஸ் எங்கே போகிறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. கோபாலபுரத்துக்கு போகிறதா, நீலாங்கரைக்கு போகிறதா, அசோக நகருக்கு போகிறதா, விருகம்பாக்கத்துக்கு போகிறதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த ஒரு சின்ன மேட்டரை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். கனிம வளக் கொள்கை அப்படின்னு ஒன்று உண்டு. ஸ்டேட் மினரல்ஸ் பாலிசின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கூகுள் செர்ச் பண்ணி பார்த்தா வரும். அதில் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. மைனர் மினரல்ஸு, மேஜர் மினரல்ஸு, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு இருக்கும். கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னால் ரொம்ப தொழில்நுட்ப துறையில் ரொம்ப கிரிட்டிக்கலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில இதில் அந்த தோரியம் மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கனிம வளம் தோண்டி எடுக்கப்படுகிறதோ உங்களுக்கு வந்து அரசுக்கு ராயல்ட்டி வேணும். அந்த பாலிசி பிரகாரம் அரசுக்கு வந்த ராயல்ட்டி 500 கோடி ரூபா தான்
ஒரு வருஷத்துக்கு 500 கோடி ரூபா தான் ராயல்ட்டி. அப்போ பாக்கி எங்கே போச்சு? சிம்பிள் சார். இங்கே இதில் பொன்முடி சமாச்சாரத்தில் 4000 கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து பொருள்கள் எடுத்துட்டு 127 கோடி ரூபா தான் அக்கௌண்ட்டில் காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கான ராயல்ட்டி மட்டும் தான் இவங்க கட்டிருக்கிறாங்க. 4000 கோடி எங்கே, 127 கோடி ரூபா எங்கே? அதே மாதிரி தான் 2011-16 காலகட்டத்தில் தூத்துக்குடி அண்ட் கன்னியாகுமரி நாகர்கோவில் ஏரியாவில் எடுக்கப்பட்ட அந்த கனிம வளம், ரேர் எர்த்துன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து சிபிஐ தான் இப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டு ஐ திங்க் ஜனவரி மாதம் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐக்கு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அதில் 7000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கனிம வளங்கள் சுரண்டப்பட்டன. இன்றைக்கி நீங்கள் வெஸ்டர்ன் காட் சைடில் போனீங்கன்னு சொன்னால், நீங்கள் தென்காசி மாவட்டம், ரீசெண்ட்லி கூட தென்காசியில் ஒரு வாசுதேவநல்லூரில் அண்ணாமலையினுடைய மீட்டிங் நடந்த போது அவர் ரொம்ப ஓப்பனாக சொன்னார், கனிம வளங்கள் எவ்வளோ போகுது அப்படின்ட்டு. ஜகபர் அலி அப்படிங்கிறவர் வந்து போட்டு தள்ளிட்டாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில். அவர் சொல்கிறாரு 70,000 லாரிகள் அப்படின்னு. 10 பெரிய லாரி நம்ம சாலைகளில் போனாலே பள்ளமாயிரும். 70,000 லாரி போச்சுன்னா என்ன ஆகிறது சொல்லுங்கள் நீங்கள்? அந்த அளவுக்கு இங்கே வந்து கனிம வள சுரண்டல் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் தடுத்து எங்கெங்கெல்லாம் வரி ஏய்ப்பு, எஸ்பெஷலி சாராயத்தில் வரி ஏய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் தடுத்தீங்கன்னு சொன்னாலே நீங்கள் கடன் வாங்காமே நீங்கள் பட்ஜெட் போட முடியும். அதைத்தான் நான் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்தேன். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒன்லி தேர்தல் அறிக்கை, அடுத்த வருஷம் எப்படா நம்ம வந்து வாக்குகள் வாங்கணும், இன்றைக்கே நிறைய திட்டங்களை அறிவிச்சிடலாம். ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகள் போட்டோன்னு சொன்னோன்னா 505ல் 35 கூட தேராமல் இருக்குது. பாக்கி எல்லாமே வந்து அவங்களால பண்ண முடியல. அட்லீஸ்ட் இப்போவே பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு அல்பத்தனமான விஷயம் சொல்கிறேன். 1.5 மணி நேரம் பட்ஜெட்டுன்னு சொன்னேன்னா 20லேருந்து 25 நிமிஷம் முதல்வருடைய புகழாரம். என்னத்துக்குன்னு கேட்குறேன். நான் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. 22 முறை முதல்வரை புகழ்வதற்கு என்னையா அவசியம்? ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் வேண்டாமா? எல்லாமே ஒரு கொத்தடிமை அப்ரோச்சாகவே இருந்துன்னு சொன்னால் அதில் என்ன பெருமை இருக்குது? ஒரு சமயம் முதல்வரே சொன்னாரா அப்படிங்கிறது தெரியாது. அடுத்த வருஷம் இவங்க வந்து ஜெயிச்சுட்டு வருவாங்களாங்கிறது தெரியல. ஜெயிச்சுட்டு வந்தால் நானே திருப்பியும் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்டு முதல்வருடைய புகழாரத்தை பண்ணுறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அடுத்த வருஷம் அவங்க கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை. அந்த காரணத்தினால தான் இந்த மாதிரி சீர்திருத்தங்கள்லாம், நிதி துறை சார்ந்த சீர்திருத்தங்கள் எல்லாமே இவங்க வந்து 2023, 2024 பண்ணியிருக்கணும். 2025 இந்த வருஷமும் அவங்க பண்ணல. 3 வருஷம் அந்த அருமையான வாய்ப்பு கிடச்சது, அவங்க பண்ணலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஃப்யூச்சரை பற்றி கவலை கிடையாது. இன்றைக்கி 5 வருஷம் இருக்கும், 5 வருஷத்துக்குள்ளே 50 வருஷத்துக்கு வேண்டிய சொத்து சேர்த்துடணும். ஊழல் பண்ணி சொத்து சேர்த்துடணும். மக்கள் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் வந்து அண்ணாமலை சொன்ன மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரலாம், அல்லது ஏடிஎம்கேனுடைய அரசு வரலாம், அல்லது விஜயினுடைய அரசு வரலாம். சிரிக்காதீங்க, விஜயினுடைய அரசுன்னு சொன்னால் அது இன்னும் ஒரு வருமாங்கிறதே டவுட்டு தான். அவங்க வந்து பார்த்துக்கிட்டோம், அவங்க வந்து முட்டிக்கிட்டும் மோதிக்கிட்டும் சாவட்டும், நம்மளுக்கு என்ன. அதனால்தான் டிஎம்கே அப்படின்னு சொன்னாலே என்றைக்குமே மாநிலத்தினுடைய நலனுக்காக வேலையே பண்ண மாட்டாங்க. தங்களுக்கு என்ன பண்ணணும், அடுத்த வருஷம் தேர்தலுக்கு 25,000 கோடி ரூபா செலவு பண்ணணுமா, ஆல்ரெடி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த வருஷம் மூவ் பண்ணால் தானே நீங்கள் பிடிப்பீங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு தானே பிடிப்பீங்க. ஏன்னா எல்லாருமே ராஜா மாதிரி இருக்க முடியாதுல்ல. ராஜாவுடைய காரில் 7 பெரிய பெரிய சூட்கேஸு எல்லாம் இருந்த போது கூட பிடிச்சிட்டு விட்டுட்டீங்கல்ல. எல்லாருமே ராஜா மாதிரி இருக்க முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போவே இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒன்று டாஸ்மாக் மூலமாக பண்ணுவோம், அல்லது எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செயலாளர்கள் மூலமாக பண்ணிகிட்ருப்போம். இந்த வேலையை தான் அவங்க வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. இதில் சொல்லப்பட்ட பல அறிவிப்புகள் தண்டம், வேஸ்ட்டு, ஜஸ்ட் வேஸ்ட் பேப்பர், குப்பை கூடைக்கு தான் போகுது. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தா, மக்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அடையாறு நதி புனரமைப்புக்கு 1,500 கோடி ரூபா போன வருஷம் சொன்னாங்களா? சொன்னாங்க சார். ஒன்றுமே ஆகலை. இந்த வருஷம் திருப்பியும் அதே இது. அப்போ போன வருஷம் அலாட் பண்ண 1,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு என்ன பண்ணீங்க? இதுலேருந்தே தெரியுதா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சுரண்டுறதுக்கு அவங்களுக்கு பணம் கிடைக்கிறது அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அறிவிப்பு,
அரசு ஊழியர்களுடைய போராட்டம், ஜாக்டோஜியோ ப்ளஸ் இந்த அரசு ஊழியர்கள் போராட்டம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஓல்டு ஊதியம் வேணும், ஓல்டு ஓய்வூதியம் வேணும்ன்ட்டு. உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும், ஓல்டு அதாவது பழைய ஓய்வூதியம் அப்படிங்கிறது செயல்படுத்த முடியாத ஒரு கொள்கை. அது வந்து 1997 98 காலத்திலேயே வந்து மாற்றிட்டாங்க. 99ல் வாஜ்பாய் வந்த பிறகு புதிய ஓய்வூதிய கொள்கை கொண்டு வந்துட்டார், நியூ பென்ஷன் பிளான் கொண்டு வந்துட்டார். 26 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் திருப்பியும் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அது ஏமாற்ற வேலை இல்லையா? அது ஹிமாச்சல் பிரதேஷில் கவர்மெண்ட்டில், ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் அரசு எப்படி ஜெயிச்சது சொல்லுங்கள்? அங்கே வந்து பென்ஷனர்ஸ் ஜாஸ்தி, உங்களுக்கு நாங்கள் பழைய ஓய்வூதியம் தருவோம்னு பொய் சொல்லி தான் அவங்க வந்து அங்கே ஜெயித்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ராஜஸ்தானில் அசோக் கெஹ்லோட் சொன்னார், முடியவே முடியாதுன்னு அன்றைக்கே நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். ஜம்மு காஷ்மீர் கூட காங்கிரஸ் ஒரே ஒரு முறை அதை பற்றி பேசிச்சு. நோ இவங்க பேசினாங்க. ஆனால் இவங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு ஓய்வூதியம். அது ஏன்னா பழனிவேல் தியாகராஜன் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது ரொம்ப கிளியராக சொல்கிறார், சார் இவரை விட பழனிவேல் தியாகராஜன் ரொம்ப பரவாயில்ல சார், உள்ளபடி அவர் சொன்னார் சார். அதாவது அவருக்கு என்ன டவுட் வந்துச்சோ அதை சொன்னார். 30,000 கோடி ரூபா முதல்வர் குடும்பத்துக்கு போகுதுங்கிறத சொன்னார் பார்த்தீங்களா? அதே மாதிரி டாஸ்மாகில் 36,000 கோடி ரூபா, அதில் பாதி தான் எங்களுக்கு வருது, பாதி வரல அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா. உண்மையை அப்பப்போ சொல்லிடுறார் அவர். அப்போது இது பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது பிறகு என்னாச்சு, அவங்கள எப்படியாவது தாஜா பண்ணி வைக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறேன். ஒரு 5 சமாச்சாரம். அரசு ஊழியர்கள் எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் இறந்தால் அல்லது நிரந்தரமாக ஊனமடைந்தால் தனிநபர் காப்பீடாக 1 கோடி ரூபாய் நிதி வழங்க வங்கிகள் முன்வந்துள்ளன. எந்த வங்கி? மு.க. ஸ்டாலின் அப்படின்னா தான் வங்கி இருக்கான்னு, உதயநிதி ஸ்டாலின் வங்கின்னு தான் இருக்குது. திராவிட மாடல் வங்கி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இவர் சொல்கிறாரு. விபத்தில் இறந்த அரசு ஊழியர்கள் குடும்பத்தில் திருமண வயதை எட்டியுள்ள மகள்களின் திருமண செலவுக்கு தலா 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை நிதியுதவி யார் கொடுப்பாங்க? உங்கள் அப்பா கொடுக்க மாட்டான். யார் கொடுப்பாங்க? வங்கிகள் வழங்கும். எந்த வங்கி வழங்க போகுது? எந்த வங்கி உங்கள் பொண்ணுக்கு திருமணத்துக்கு செலவு கொடுக்க போகிறாங்க? விபத்தில் இறந்த அரசு அலுவலர்களின் குடும்பத்தில் உயர்கல்வி படிக்கும் மக்களுக்கு கல்விக்கான உதவித்தொகையாம். அது வந்து கடன் கிடையாதான். என்னையா இது பயங்கரமான புரட்டாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயுமே நான் ஒரு பேங்க் வந்த மாதிரி பார்க்கல. சொந்தமாக நீங்கள் வந்து ஒரு அறக்கட்டளை நடத்துங்க, டிஎம்கே அறக்கட்டளையிலேருந்து கொடுக்கலாம், பரவாயில்ல. டிஎம்கே அறக்கட்டளை ஏகப்பட்ட பணம் இருக்குது, எடப்பாடி பழனிசாமி கிட்டே நிறையா பணம் இருக்குது, அங்கேருந்து எடுத்து கொடுங்க. இன்னொன்று சொல்கிறாரு, தனியார் வங்கிக்கடன், வீட்டுக்கடன், கல்விக்கடன் ஆகியவற்றை அரசு ஊழியர்கள் பெறும்போது உரிய வட்டி சலுகைகள் வழங்கிடவும் முக்கிய வங்கிகள் முன்வந்துள்ளன. இந்த விஷயம் எனக்கு தெரியும். அதாவது பேங்க் யார் கையில் இருக்குது சாமி? எல்லா பேங்க்ஸும் ரிசர்வ் பேங்க் கையில் இருக்குது. ரிசர்வ் பேங்க் யார் கையில் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது. உங்கள் கையில் கிடையாது. நீங்கள் வந்து இங்கே வங்கி புதுசாக மு.க. ஸ்டாலின் வங்கி, உதயநிதி வங்கி, திராவிட மாடல் வங்கின்னு ஆரம்பித்தா கூட, திராவிட மாடல் வங்கின்னே போடுங்க, ஆரம்பித்தா கூட அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அவங்களுடைய வரையறைக்குள்ளே தான் நீங்கள் நடத்தி ஆகணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வங்கி உங்களுக்கு பணம் கொடுக்கும்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வீட்டு கடனோ அல்லது நகை கடனோ கல்வி கடனோ தனியார் கடன், அதாவது இந்த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நுகர்வு கடன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தான் பணம் கொடுக்குறாங்க, 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது 11% வட்டி இருக்குன்னு சொன்னால் இவங்க வந்து அதை வந்து 10.5% பண்ணிவிடுங்க, 0.5% கன்செஷன் கொடுங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட்டு சொல்லும். ஆல்ரெடி இந்த விஷயத்தில், இந்த மேலே நான் சொன்ன 4 விஷயத்தில் அவங்க அப்ரோச் பண்ணல சார். இந்த ஒரே ஒரு விஷயத்தில் அவங்க வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க. எந்த பேங்க் அவங்க அப்ரோச் பண்ணிருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும். நான் வந்து வங்கித்துறையிலேருந்து தான் வரேன். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சொல்லி மத்திய அரசு கூட எங்களுடைய வேலை பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறது தான் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது அப்படியே இவங்க பண்ணினாலும் கூட மத்திய அரசு தான் இதுக்கு வேண்டிய பெருமையை சேர்த்து கொள்ளுமே தவிர மாநில அரசு சேர்த்து கொள்ளாது. இது இன்னொரு ஸ்டிக்கர் ஓட்டுற சமாச்சாரம் தான். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங் பட்ஜெட் அப்படிங்கிறதுனால நான் இதை பற்றி பேசினேன்.